கனடாவில் வசிக்கிற ஒரு அண்ணா ஒரு ஆள் 20,000 ரூபா காசு வந்து எனக்கு உதவி செய்தால் டொய்லெட் வேலை செய்யணும் கொடுத்தா தான் போயிடும். சாப்பாடு இல்லை, அது முதலையாக பரிசோதனை செய்யணும். போயிடுமே இப்போ ஆழமோ எவ்வளோ ஆழம்? 10 12 சரி அதம்பு எதுக்குதான் நீட்டாக கட்டுங்க இங்கெல்லாம் அங்கே தாழ்வு தானே. அது உப்பு தண்ணி மெல்லியது, இது மொத்த தண்ணி. இப்போ வன்னியில் இருக்கிற முல்லைத்தீவு, அதாவது முல்லைத்தீவில் வெள்ளப்புள்ளம்னு சொல்கிற ஒரு ஊர்லான் இருக்கோம். இங்கே வந்து ஒரு இந்த கிராமத்துக்குள்ளுக்கு போவோம். போய் ஒரு வீட்டுக்கார்ட்ட வீட்டை போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கிறோம்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா வேறங்க அஞ்சு பேருங்க. இந்த அண்ணன் இவர் தான் கூட்டிக்கொண்டு போகிறார். சைக்கிள் பாண்டி கூட சைக்கிள் காணும். என்ன கடை? என்ன வன்னி பொட்டி கடை? ஐயாமா நிற்கிறேன் பாருங்க. எங்கப்பா ஒரு என்னப்பா வெள்ளம் நிற்கிற இடமோ வா. வேற வீடோ? வணக்கம், யாழ்ப்பாணத்து சுதன். இப்போ எங்கே வந்திருக்கேன்னா நீங்கள் வேறு அப்படி பார்த்துருப்பீங்க. இது வந்து உடையார்கட்டு சுதந்திரபுரத்தில் இருக்க வெள்ளப்பள்ளம்னு சொல்கிற ஊர். இங்கே வந்து ஒரு இருட்டாக இருக்கும் பாருங்க வீடு. ஆனால் இருட்டில் என்ன பிரச்சனைன்றா இந்த வீட்டில் வந்து கரண்ட் இல்லையா. கரண்ட் இருந்தது. இப்போ கணவர் வந்து இறந்துட்டாராம் என்று சொல்லி இந்த கிராமத்தை எடுத்தால் நான் வீடியோ எடுப்போம்னு வேறு இப்படி கூப்பிடுச்சு. நம்ம அந்த தம்பியை எடுத்துருங்க இந்த மாதிரி. மற்றது வந்து கனடாவில் இருந்த ஒரு அண்ணன் ஒரு ஆள் 20,000 ரூபா பணம் யாராவது கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு கொடுங்கன்னு சொல்லுவார். அப்போ அதன் அடிப்படையில் வந்து நான் இங்கே வன்னிக்கு வந்த இடத்துல வன்னியில் இப்படி ஒரு குடும்பம் இருக்குன்னு சொல்லி ஒரு அண்ணா சொன்னவர். சரியோ, அந்த அண்ணா சொன்னதில் இங்கே வந்து நான் வர்ற வழியில் இருட்டாக கிடந்தது. ஆனால் இந்த வீட்டில் கரண்ட் பில் கட்ட முடியாத சூழ்நிலையில் கரண்ட்டை வந்து கட் பண்ணி போட்டணுமா. மொத்தம் நான் கட்டாட்டி பண்ணி போடணும். அதை பற்றி எல்லாம் விளக்கம் கேட்போம். சரி, என்னென்னா இவையெல்லாம் அந்த குடும்பம். அதாவது இப்போ 4 பிள்ளைகள் இருப்பின வந்து பார்த்துருப்பீங்க. அக்கா ஒரு ஆளுங்க திருமணம் செய்து போயிட்டான். எத்தனை வயசில் செய்தவா? 16 வயசுலையாம். என்னென்னா அது வறுமை என்ற காரணத்தால் கஷ்டமண்டில் இதில் வந்து அவள் திருமணம் செய்து போயிட்டாவாம். மிச்சம் 4 பேர் இருக்கு. நம்ம அவர்கிட்ட கதைச்சி பார்ப்போம். இந்த அம்மா எப்படி வந்து இந்த குடும்பத்தை கொண்டு நடத்துகிறா, கணவன் வந்த பிறகு என்னென்று இறப்பு நடந்தது அதை பற்றி கேட்போம். எனக்கு சரியான கஷ்டம். கணவர் பிடித்த திடீரென்று தான் ப்ரெஷர் பருத்தத்தால் தூக்கி எறிஞ்சி இறந்தது. எனக்கு 5 பொம்பளை பிள்ளைகள். அப்போ பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் போகிறதுக்கு கூட சைக்கிள் ஒரு உதவி திட்டம் கூட ஒன்றும் இல்லை. கீவார் இல்லை. ஆஃபீஸால் எனக்கு ஒரு கொடுப்பனை ஒன்றும் தர்றே இல்லை. அப்போ நாங்கள் போய் கேட்குற நேரம் எல்லாம் அம்மா உங்களுக்கு வரும்னு தான் சொல்லிங்கன்னா இன்னும் ஒரு உதவி திட்டமே எனக்கு தர இல்லை. அப்போ அதால் இப்போ எனக்கு கஷ்டத்தால் நான் கூலி வேலையை போய் தான் பிள்ளைகளை பார்க்குறேன். இது சொல்லுங்க. கிணறும் இல்லை. நான் குடி தண்ணிக்கு 2-3 காணி தாண்டி தான். கரண்ட் என்ன நடந்தது? கரண்ட்டு காசு கட்ட இல்லாமல் இதால் கட் பண்ணி ஏன் கட்ட முடியாமல் இருந்தீங்க? கஷ்டத்தால். இப்போ இவைக்கு சாப்பாடுகள் பள்ளிக்கூடங்கள் அதுகள் எல்லாம் நான் வேலை செஞ்சு கொண்டு வந்தேன். ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும்? ஒரு நாளைக்கு என்ன இருந்துட்டு தான் வேலைக்கு வரும் 2,000 ரூபா. மற்றது எப்படி வேறு என்ன உங்களுக்கு வருமானம் பெறக்கூடிய என்ன தொழில்கள் தெரியும் உங்களுக்கு? எனக்கு கோழி ஒரு 15 கோழி நிற்கிதுங்க. அதுகள் மற்றும்படி ஒன்று இல்லை. உங்களோட கணவர் என்ன தொழில் செய்தவர்? கணவர் கூலி வேலை தான். கூலி வேலை. இங்கே எல்லா இடமும் போய் வருவார். வெவ்வேறு பள்ளிக்கூடம் இதில் போய் வர்றாரு? பள்ளிக்கூடம் பஸ்ஸில் தான் போய் வருவேன். இவர் என்ன எத்தனாம் ஆண்டு? நேசரி படிக்கிறான். நேசரி படிக்கிறா. தங்கச்சி அவள் 3ஆம் ஆண்டு படிக்கிறாள். இவர் அவள் ஒரு ஆள் 8ஆம் ஆண்டு, ஒரு ஆள்
11ஆம் 11ஆம் ஆண்டு ஓலவரா இந்த ஓஎல் எழுதிட்டேன். எழுதிட்டேன் ஓல படிக்கணும்னு தெரியும். இப்போ என்ன மாதிரியான பாடங்கள்? ஆர்ட்ஸ். எந்த பள்ளிக்கூடம் படிக்கணும்? உடையார் கட்டு மகாவித்யாலயமே. இவர் எல்லாரும் உடையார் கட்டு. அங்கேயும் இருக்கோ சின்ன பிள்ளைகள்? சின்ன ஸ்கூல் இந்த பொண்ணு சரி சரி. இப்போ இப்போ என்னண்டா இப்போ வேறு என்ன மாதிரி நீங்கள் தொழில் தொடங்கக்கூடிய உங்களுக்கு விருப்பங்கள் அது இருக்கும்? எனக்கு ஏதாவது ஆடு மாடுக்கு அப்படி எதுவும் தந்தா வளர்த்து ஏதாவது வீட்டு கண்டட்டு சாப்பாட்டு பிரச்சனைகளும் பிரச்சனை தானே. அது சரி. ஆடு மாடுக்க பால் அதால் பிரியோசனமாக இருக்குது. மற்ற இந்த காட்டுறீங்களா இங்கே? இதான் கூட விடும். இதான் பாருங்க இரவில் நான் நாளைக்கு காலையில் வந்து காட்டுறேன். கிணறு பாத்ரூம் டாய்லெட் வசதியோ? டாய்லெட் இல்லை. அங்கே தங்கச்சாக்கள் இதுக்கு அது சுவிட்ச் ஒன்று கட்ட இல்லை. இப்போ நீங்களும் இங்கே யுத்த காலத்துலேயும் இங்கே இருக்கிறோம். இது கிணறோ? பாதுகாப்பு இல்லைண்ணே? அது பாவிக்கிறேன். வெளி தண்ணி எல்லாம் போய் அது பாவிக்கிறேன். தண்ணி வெள்ளம் போயிட்டு இது என்ன பைப்பு? அந்த மோட்டர் மோட்டரா? இது எத்தனை அடி ஆழம்? இது 13 அடி. குழந்தைகள் தெரிகிறதுகள் கிணறு கட்டு கட்டினா இல்லை வேணா. இங்கே கூடுதலாக அப்படி தான் நிறைய இடங்கள் இல்லைண்ணே. அப்படியே கட்டி கிண்டி போட்டு விட்டுருவீங்க. அதே குறிப்பிட்ட இதுலேயே வந்துடுமா தண்ணி வந்துடும். 10 முழம் கிண்டுனா தண்ணி வந்துடும். இது குளிக்கிற இடம்? இது குளிக்கிற இடம். அதான் என் வீடு. நாளைக்கு காலையில் வந்து எடுக்கிறேன். என் வீட்டுண்டா பின்பகுதி தான் கழிப்பறேன். அப்போ இது செய்து போடுங்கன்னு ஒன்று கட்டிடலாம். அப்படி பிட்டு கதவு போடும் டாய்லெட்டுக்கு. பார்த்தீங்களே. மற்றது குடி இதான் கிடாங்கு டாய்லெட் கிடாங்கு பாவிக்கிறேன். புதுசாக அப்படியே பழுதா போட்டு தானே பலா என்ன இனிப்போ ஏன் கடையில் கொடுக்குறீங்களே? இப்போ காய்க்குது முத்தையில். நல்ல இனிப்பு. அதே என்ன ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு இனிப்பு இருக்குமே. இதான் வந்து வேண்டிய அப்பா இளம் வயசு போட்ட போல. 37 வயசு. 37. அவக்கு? அம்மாவுக்கு 43. அது சரி. இங்கே வருங்க. ஓகே. அக்காவுக்கு 43ஆம், அன்னைக்கு 37. கனடாவில் வசிக்கிற ஒரு அண்ணா ஒரு ஆள் இவன் வீட்டு நிலைமையை பார்த்துட்டு 20,000 ரூபா காசு வந்து பன்னி பக்கம் போய் கொடுக்க சொன்னவர். அப்போ அதில் வந்து எங்களோட அந்த அண்ணா என்ன பேர் அவருக்கு இருவா அண்ணா ஒரு ஆள் வந்து அறிமுகப்படுத்தி விட்டு இங்கே வந்து பார்த்தா இவன் நிலைமை கொஞ்சம் இதாகத்தான் கஷ்டமாக இருக்குது. அப்படி எல்லாத்துக்கும் தெரிஞ்சு நான் சொன்னோம் கணவன் வந்துட்டார். மற்ற வீட்டையும் வந்து விடிய காட்டுறேன். அவர் 20,000 ரூபா பணம் வந்து கொடுக்க சொன்னவர். இல்லை 5,000, 10,000, 15,000, 20,000 ரூபா. இது உதவி வீடியோன்றதை தாண்டி நான் இந்த ஊருக்கு வந்த இடத்துல இப்படி இருக்கிறேன்னு சொல்ல சும்மா வீடியோவாக எடுத்து போட்டேன். அப்போ இப்படி யாரும் உதவி தேவையானாங்களோ கொடுங்கன்றவன் பாருங்க. 20,000 ரூபா இருக்கும். சரி 20,000 ரூபா இருக்குது. பாருங்க நாங்கள் சைக்கிளில் போய் கொண்டிருக்க பாதை வந்து குளத்து பாதை. வெள்ளப்புலம் குளத்து பாதை. நல்ல வடிவான தாமரை அலரி என்ன புதாச்சி போடுமே என்ன போனேன் கிலோவில் இல்லை. இதெல்லாம் வீடு என்னப்பா கிணறு கண்டிப்பா அப்படி எப்படி கிணறுகள் தோட்டத்துக்கான இப்படி கிணறுகள் இந்தா அதே டோய் சிஎஸ்சி ஃபார்ம் பின்புறமா நீங்கள் பின்பக்கத்தால் ஒழுங்கு கேட்கலாம் போகிறீங்க. கிட்ட இதெல்லாம் எங்கட அண்ணன் வகையில் இருந்த இடங்களாம். முள்ளத்தீவில் சுதந்திரபுரம் கஜிமரம் நிற்கிறாங்க. இங்கே வரிப்புலிகள் வாழ்ந்ததானே வரிப்புலிகள் வாழ்ந்த இடம். அரசாங்கத்திட்டா அரசாங்கத்தின பாம்பு வந்துட்டு இங்கே தென்னந்தோப்பு உலகங்கள் இருக்குது. தென்னந்தோப்பு
தென்னந்தோட்டத்துக்கு உள்ளுக்கு பாருங்க ஒரு வீடு, நல்ல வடிவான வீடு. என்ன பழைய காலத்து வீடோ? கிறிஸ்டியனாக்களே? நீங்களும் கிறிஸ்டியனே? அவன் இந்த அம்மா என்னப்பா இப்படித்தான் எல்லா இடத்துலையும் வீடுகள்? இதான் அந்த பேர் முகத்தை இதை பாருங்க, ஓட்ட பாருங்க ஊரை பாருங்க. ரோட்டில் நடக்கிற மீன் சந்தை, குளத்து மீன் மட்டும் இல்லை, எல்லாம் கிடைக்கும். மலிவா போடலாம். அண்ணா வாங்க 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 அண்ணே, எவ்வளோ போடுவோம்ண்ணே? மலிவா போடலாம்ண்ணே. யார் யார் வாங்க வந்துருக்கீங்க? எடுக்கிறோம் முழு பேரும் தான் எடுக்க வந்திருக்கேன். எல்லாம் அண்ணே நாங்கள் இந்த கைக்கண் என்ன பேர் யாரில் காரில் அங்கே இது எங்கே பிடிச்சது? எந்த கடை? இது முல்லை சாலை இது மாத்தல வருமா? என்ன அரை கிலோவா? இது என்ன விலை? அரை கிலோ. இந்த வீட்டு தான், இந்த கிராமத்துக்கு தான் வந்து நிற்கிறோம். பார்த்துருப்பீங்க இந்த கிராமத்தில் எப்படி இருக்குது இந்த வாழ்க்கையில் என்ன மாதிரி என்று சொல்லியெல்லாம் காட்டியிருப்பேன். இது மாமரம். அம்மா வணக்கம். பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அவங்க வேண்டியன்னு சொன்னால் அதில் நின்று ஒரு அம்மான வீடாம். இந்த வீட்டுக்குள்ளுக்கு இருக்கிற இடங்களா போய் பார்ப்போம் என்ன மாதிரி எப்படியா இடங்கள் இப்போ எப்படி வசிக்கணும், மற்றது என்னென்ன மரங்கள் இருக்குது, இந்த வன்னின்ற கிராமப்புறம் எப்படி இருக்கு மட்டும் பார்ப்போம். இங்கே பாருங்க, இந்தியாவில் ஒரு வீடு. ஆனால் இதெல்லாம் முதல் வந்து காட்டுப்பகுதியில் இருந்தால் யுத்தம் நடந்த காலத்தில் ஒரு முக்கியமாக இந்த இடம் தலைவராக்கள் தெரியும் தானே, தலைவற்ற இடம்னு சொல்லலாம். கிணறு மாடுடா இதில் வந்து கஜி வந்து காய்ச்சிருக்குது. இப்போ தான் பிஞ்சு பிடிச்சி காய்க்குது. இஞ்சி பாருங்க, இதுதான் நல்ல பெரிய இதாக இருக்கும். பெருசாக இல்லையா இந்த முறை? பிட்டிய குளம் இல்லையோ? இவையில அவை இந்த பிள்ளைகள் இந்த அம்மாண்ட பள்ளிக்கூடம் படிக்கிட்டேன். எந்த பள்ளிக்கூடம்? உடையார்கட்டா? உடையார்கட்டு பள்ளிக்கூடம். சரி, இது பெருசாக வருமா கஜு? முந்திரி இஞ்சி பாருங்க, இதுதான் பெருசாக வரும். மற்றது என்னென்னா இதில் நிறைய நிற்குது. இஞ்சி பாருங்க, நாங்கள் ஒரு கிராமப்புறத்தில் இருக்க வீட்டுக்கு தான் வந்து நிற்கிறோம். அது கதைப்போம். வணக்கம். உங்களோட பேர் என்ன? எனக்கு சாந்தி. சாந்தினி. உங்களை காணொலி எடுக்கலாமா வீடியோ? என்னென்னா இந்த யூடியூப் சேனலில் வந்து பதிவிட்டு இந்த கிராமங்கள் அது என் வாழ்க்கை அது அப்படி இருக்குமென்னு சொல்லி பதிவிடுறதுக்கு வந்து நாங்கள் என்ன செய்கிறோம்? கூலி தொழில் தான். கூலி தொழில். நானும் 4 பிள்ளைகளும். 4 பிள்ளைகள். பொம்பளை பொம்பளை. வயசு? வயசு வாக்கு 14 வயசு, வாக்கு 7 வயசு. 7 வயசு. வாக்கு 5 வயசு. பொம்பளை பிள்ளை 5 வயசு. மற்றாக்கு 16 வயசு. 16 எழுதிட்டு இருக்காவோ? என்ன பாடம்? எப்படி படிப்பினமோ? படிப்பினம் அவைக்கு விளையாட்டில் தான் கொஞ்சம் திறமை. படிப்பினம் இப்போ எழுதி படிப்பினம்னு சொல்லிக்க. இப்போ நீ எவ்வளோ வேலை எழுதுட்டு நீ என்ன செய்ய போயினோம்? அவன் இருந்து நீங்கள் அவங்களும் வீட்டை இருந்து உழைச்சி தான் பார்க்கணும். நீ காமன்ஸுக்கு எதுக்கு போனாலும் உழைச்சி தான். அப்படி மற்றது படிப்பை நீங்கள் அடுத்த வருடம் படிப்புகளுக்கு அனுப்புறதுக்கு என்ன உங்களால் முடியாதோ? இப்படி முடிக்க கஷ்டம். வகுப்புகளுக்கு விட காசுகள் பிரச்சனை. கிளாஸ் A லெவல் வகுப்புகள். இப்போ டெக்குகள் அப்படி அளவுக்குள்ளால போய் அதுவும் இங்கே இல்லையோ? இந்த உங்கள் டெக்குன்னு சொன்னால் இப்போ தெரிஞ்ச அரசாங்கத்தால் இல்லை அப்படி இல்லை. இங்கே இல்லையோ? இல்லை இங்கே இல்லை. இங்கே எல்லாம் தூரம் என்ன பஸ்ஸுகளில் போய் வேற காசு தேவையா? ஸ்கூலுக்கே வைக்க இப்போ பஸ் காசு கொடுத்து தான் போகணும். எவ்வளோ பஸ் காசு? இங்கேருந்து போயிது ஒரு ரூபா வேறு 20 ரூபா. நீங்கள் தனியாக உழைக்கிறீங்க. எவ்வளோ சம்பளம்? அவ்வளோ இருந்துட்டு அப்போ ஆச்சும் சீசனுக்கு தான் வரும். கச்சா போகிறோம் 2000 சம்பளம் வரும். அப்போ இன்றைக்கு போகல. பிள்ளைக்கு பார்க்க ஊசி இருக்குது. ஊசி. சாப்பாடு செல்ல உள்ளது? சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டம்தான். கஷ்டமா? இந்த வீட்டில் இருக்க மரங்கள் அதுகளால் வந்து பிரியோசனம் எடுத்து செய்யலையே ஒன்றும்? இதில் கஜு பெருசா இது ஒரு கஜு தானே நிற்கிது. தண்ணி நிற்கிது. அது கறிக்கு கறியல் அதுகளுக்கு காய் ஏன் காய்க்கிற இல்லைங்க? மழை தண்ணி இல்லையோ? அதாச்சு அங்கால தங்கச்சி தான். தங்கச்சி நீங்களா? தங்கச்சி அக்கா. இவையில் என்ன நீங்களா என்ன செய்கிறீங்க? வேலை. கூலி வேலை. எல்லாரும் ஊரில் வந்து கூடுதலாக என்ன வேலை செய்யறாங்க? கூலி வேலையில் தான் செய்யலாம். ஒரு சிலர் சிஎஸ்டியில் இருக்கணும். மற்றபடி நாங்கள் கூலி வேலை. கூலி வேலை இன்றைக்கு என்ன மாதிரி தோட்டங்கள் அதற்கு போயிடும்? பொம்பளைகளும் போகணுமோ?
அப்போ வயசு இப்போ படிக்கிற ஆக்கள் எல்லாம் அப்புறம் படிக்க முடிய என்ன செய்யணும்? படிக்க முடிய அவங்க ஒரு தொழிலை பழகி ஏதாவது கடையெல்லாம் அங்கே இங்கே நின்று. அந்த ஆம்பளை பள்ளியாக என்னம்மா உங்களுக்கு சொந்தங்களுக்கு இல்லை? ஆம்பளை பள்ளியாக இல்லை, யாருமே உதவி செய்யல. எங்களில் எல்லாருமே பொம்பளை சோறு, நாங்களும் பொம்பளை சோறு தான், பிள்ளைகளும் பொம்பளை. இப்போ கரண்ட் என்னம்மா? ஏன் கரண்ட் காசு கட்டாமல் கட் பண்ணி கரண்ட் கட் பண்ணி போகணும்? ஃபுல்லாக கட்டணும் காசு. சீல் பண்ணி நீங்கள் அதை உடைச்சி போட்டு அதை உடைக்கணும். இதுதான் சீல். இங்கே இது சீல் பண்ணிட்டாங்க. இது எடுத்தா ஃபைன் என்ன? இதான் சீல். அங்கே தெரியுமே எல்லாம் சீல் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா? இது வந்து ஏன் கரண்டை கட் பண்ணுவேன்? ஏன் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிருக்கலாம். சேர்த்து கட்டியிருக்கலாம், கஷ்டம் தானே. வேலையெல்லாம் பெருசாக வராது. இப்போ தானே இப்போ மழையால் வேலையில். மாதம் எவ்வளோ கரண்ட் பில் வரும்? மாதம் எனக்கு என்ன ஒரு 1000 ரூபா மோட்டர்கள் போடுறேன். இப்போ இவியல் வந்து இப்போ படிப்புகளுக்கு யாரும் உங்களுக்கு உதவியல் அப்படி செய்கிறேன் வந்திருக்கிறோம். நிறைய இடத்துல கதைச்சி கேட்டேன், சில கூட கதைச்சி கேட்டேன். பிள்ளைகளுக்கு சைக்கிள் பிரச்சனை, படிப்பு செலவுகள், அது இது ஸ்கூலால் பவுச்சர் கொடுக்குறவங்க அது கிடைக்கிற இல்லை, எனக்கு ஒரு இதுவுமே கிடைக்காது. இப்போ நீங்கள் பெரிய யோசனை அப்படி பாவிப்பீங்க? அப்போ அப்படி எனக்கு உதவி செய்தால் டொய்லெட் வேலை செய்யணும் சார். அது இல்லை நிற்கிறோம் மனுஷன் கிடச்சி தம்பி. தம்பி இங்கே வாங்க. நீங்களா? மச்சான் மச்சான் ஆயிட்டே வாங்கடா. உங்களோட மனுஷன் தம்பி, மனுஷன் தம்பி. கச்சாம்பிடுங்க. அதான் இப்போ பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு வேறதா நீங்கள் வேறு வேறு இதுகளுக்கு பாவிக்கிறதுன்ற வந்து முதல் தேவை வந்து பள்ளிக்கூட இதுகள் தான். அப்புறம் அதை தாண்டி தான் நீங்கள் அதை செய்யணும் இதை செய்யணும். அப்புறம் அதே குடிக்க மாதிரி ஒரு சைக்கிள் ஏதாவது அவங்க இங்கேருந்து பஸ்ஸில் தானே போய் வரவங்க, அது மட்டும் கஷ்டத்தால தானே விட இல்லைண்ணா. அதைத்தான் நீங்கள் அப்புறம் டொய்லெட்டுகள் முக்கியம் தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கொண்டு வர்றது வேறு விஷயம். ஒரே அடியாக அதுக்குள்ள போட்டால் அது பெரிய யோசனை இல்லை. இந்தியாவில் நீங்கள் அடிக்கிறதா தேங்காய்? நாங்கள் தான் குடிக்கிறோம். அக்காக்கள் எல்லாரும் கொண்டு வந்து தேங்காய் எல்லாம் முறிச்சு பெரிய யோசனை அடிக்கணும். ஆனால் நல்ல ஒரு இடம். இவருக்கு வந்து அந்த கணவர் வந்ததால தான் இந்த பிரச்சனையா? கணவர் எப்போ இருந்தவர்? அவர் கூட 2025 7ஆம் மாதம் 18ஆவது. 7ஆம் மாதம். அதுக்கு பிறகு என்னென்னு நீங்கள் அவ்வளோ உங்களுக்கு செலவுகளுக்காக இருந்தாகுது? செலவு தெரியும் நீங்களா முதல் மாதத்துல நீங்களே வேலைக்கு போய் அவர் ஒன்று சேமிச்சு வைக்கலையோ? பிள்ளைகளை வச்சு 5 பிள்ளைகளை வச்சுக்கொண்டு சாப்பிட்றதா. அவர் என்ன வேலைக்கு போனவர்? கூலி வேலைக்கு தான் போவார். கூலி வேலைக்கு இந்த பெங்களூரோட தான் போவார். இந்த வீடு எல்லாமே இடத்துல காட்டினீங்க? வீட்டு முதல் 5 லட்சம் ரூபா வீட்டு 5 லட்சம் ரூபா வீட்டு திட்டம் வந்தது தானே, அதில் கட்டுனது. உள்ளுக்கு வேலையில் பூ வேலை எல்லாம் அப்படியே தானே. இல்லை மேலே தண்ணியால் தான் அதை உள்ளுக்கு வராது. வீட்டு திட்டம் பள்ளிக்கூடம் போயினோம் பாருங்க. பள்ளிக்கூடம் போய் இது ஆட்ட சைக்கிள் முதல் வாங்கினீங்களா? இல்லை இல்லை இவன் சைக்கிள். இவட்ட சைக்கிள் தம்பின. நீர் என்ன செய்தீர்? அவனு வேலையில் படிக்கிற இல்லை இஞ்சால அந்த காணிக்க தான் டொய்லெட்டுக்கு போகிறது. அங்காளி காணிங்க டொய்லெட்டுக்கு போகிறோம். நீங்கள் இவியல் வந்து இந்த மெல்ல செலவு மேலே காலிப்பற வசதிக்கெல்லாம் அங்கால தான் பாவிக்கிறாங்க. அது இப்போ ஆக்கள் இருக்கிறோமோ? இல்லை வந்தால் விட மாட்டேன். டொய்லெட் தான் பிரச்சனையா? பார்த்தீங்களே டொய்லெட் பண்ணுற படிப்பு பள்ளிக்கூடம் அதுகள். இவரும் பொம்பளை பிள்ளை தலைமுடி கொட்டினதுல இதா பாருங்க 5 பட்டை. நான் 5 இவ தான் சொன்னவ. சரி சரி நீங்கள் போயிட்டு வாங்க. நீ சாப்பிட இல்லையோ? கொடுத்தா தான் போயிடும். சாப்பாடு இல்லை. சரி சரி நீங்கள் போய் வேலையை பாருங்க. நன்றி அம்மா. நாங்களும் போகிறோம் கட்டம் போகிறோம் நீங்கள். இந்தா இது என்ன முளத்தீவு கச்சான் பெருசே ஜம்போ கச்சானோ? அப்போ நோம்பு கச்சான் ஜம்பு கச்சான் தோட்டம் பாருங்க. அம்மா இது கிட்டத்தட்ட எத்தனை ஏக்கர் வரும்? ஒரு ஏக்கர் காணிக்க விதைச்சி வச்சுக்கோங்க கச்சான். அது கிணறு என்ன கிணறு. இப்போ பூக்கே இல்லை இன்னும். இனித்தான் காலம் வந்துடுதோ? எப்போ அப்படிங்க பையனும் இங்கே பாருங்க. இங்கே கூட கச்சானோ வசதி டொய்லெட்டு கச்சான் தோட்டம் பாருங்க. முல்லைத்தீவு கச்சான் தோட்டம். இஞ்சாலையும் ஆக்கள்ட தென்னை மரங்கள் அது இருக்கா கண்ட வீடுகள். அதேவாம்மா கூட வீடு அதோ வீடு தங்கச்சியார் இல்லை அது வேண்ட வீடு பாருங்க. புளிய ஏன் புளி எடுக்கிற இல்லை நீங்கள்? அங்காளி காணி என்ன கச்சான் தோட்டத்து இதாட்ட காணி உங்களோட வைஃப் கணக்கு இது வந்து இதே கஜு நீங்கள் சொல்லுங்க. கஜு தோட்டமே இருக்கோ?
இதே உங்களோட வீடு எந்த விட அங்கே இந்த பழம் நல்லா பெருசாக வருமே நான் கேரளா பெருசாக வரும் இங்கே வேணண்டா கஜி இந்த வீட்டை பாருங்க உங்களுடைய காணி கஜி தோட்டம் அது வேறையா கண்ட என்ன வித்தியாசமா தூண் வீடு ஆடு மாடு நல்லா இருக்கு நான் தோட்டங்கள் எல்லாம் வச்சு இது கூட இங்கே இருக்கிற உங்களுக்கு தோட்டம்